எல்லோருக்கும் அன்பான வணக்கம். எனவா தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைக்கு நான் உங்களுக்காக வெங்காயப்பூ வரை செய்து காட்டப் போகின்றேன். வெங்காயப்பூ வரை அல்லது வெங்காயத்தாள் வரை அல்லது வெங்காயப்பூ பொரியல்னு சொல்வார்கள். இதைத்தான் நான் உங்களுக்காக செய்து காட்டப் போகின்றேன். இது இங்கே லண்டனில் நான் காசு கொடுத்து வாங்க இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டாக்கள் எனக்கு அவங்க லண்டனில் வெங்காயம் நட்டு அதில் இருந்து கிடைச்ச வெங்காயப்பூ எனக்கு கொண்டு வந்து தந்தவர்கள். அவர்கள் தந்த அந்த வெங்காயத்தாளைத்தான் நான் இன்றைக்கு வர செய்து காட்டப் போகின்றேன். இந்த வெங்காயத்தாளை தந்த சந்திரண்ணா குடும்பத்துக்கு எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இப்போ வாங்கோ இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வெங்காயப்பூ வரை எப்படி சுவையாகவும் ஆரோக்கியமான முறையிலையும் சமைக்கலாம்னு சொல்லியும் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லியும் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ இந்த வெங்காயத்தாள் வறுக்கிறதுக்காக நான் இதில் இந்த வெங்காயத்தாள் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தாளுக்கு பின்னால் ஒரு கதை இருக்குது. நேற்று நான் ஒரு பின்னேறும் போல் எனக்கு பார்த்தா ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சுது. எங்கே நிற்கிறீங்க, வீட்டை நிற்கிறீங்களா, வீட்டை நின்றா ஒரு வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சரி அந்த வெளியில் போய் பார்த்தா பார்த்தா எங்களை ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், சொந்தக்காரன்னு சொல்லலாம். அவையால் தங்கட தோட்டத்தில் இங்கே அதுவும் லண்டனில் இங்கே தோட்டத்தில் அவையில தோட்டத்தில் விளைஞ்ச இந்த வெங்காயத்தாள், அதாவது வெங்காயம் வச்சு அந்த வெங்காயம் வந்து அறுவடை செய்கிறதுக்கு முதல் இந்த வெங்காய பூ பூக்கும். அப்போ அந்த டைமில் இந்த வெங்காயத்தால் அறுவடை செய்யணும். நிறைய பேருக்கு தெரியும். அப்போ எனக்கு இந்த வெங்காயத்தால் நேற்று கொண்டு வந்தவர். அப்போ அதைத்தான் நான் இன்றைக்கு சமைப்போம்னு வந்திருக்கிறேன். வெங்காயத்தால் கொண்டு வந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவைகள் அடிக்கடி இந்த வீடியோ பார்க்குறவையல். அப்போ அவைகளுக்காகவும் எங்களுக்கு இந்த வெங்காயத்தால் எப்படி வரவறுக்கிறேன்னு தெரியாத ஆட்களுக்காகவும் இந்த வெங்காயத்தால் நான் வரவறுத்து காட்ட போகிறேன். நாங்கள் இதை இப்போ வெட்டி எடுப்போம். இது பார்த்திங்கன்னா நான் கழுவி போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருந்தேன் அங்கால இங்கால விலகி போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதை நான் இதை ரெண்டாக அரைவாசியாக பிரித்து போட்டு இதை வெட்ட போகிறேன். இதை வந்து எல்லாத்தையும் நேராக்கிட்டு முதல்ல இந்த கடைசியில் இருக்கிற பகுதியை நான் இப்படி அதை வெட்டி எடுத்துட்டு இதை 7 மணி வரைக்கும் நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுப்போம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் குட்டி குட்டி துண்டுகளாக நான் வெட்டி எடுக்க போகிறேன். வெங்காயத்தாள் வந்து வரவறுக்கிறதுக்கு எடுக்கும்போது வெங்காயத்தாள் நல்லா முத்தக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூ வந்து விரியாமலுக்கு இருக்கணும். இப்படி மொட்டை இருந்தால் தான் இந்த வெங்காயத்தாள் வந்து நீங்கள் வரவறுக்கிறதுக்கு நல்ல சரியான பக்குவத்தில் இருக்கும். இப்போ இதை இப்போ எல்லாத்தையும் நான் வெட்டி எடுத்து கொண்டு வரேன். இப்போ வெங்காயத்தாள் எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. வாங்க இப்போ இதை எப்படி வரவறுக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டேன். சட்டி காஞ்சிட்டுது, ஈரம் இல்லாமல் தான் இருக்குது. இதில் நான் வந்து நல்லெண்ணெய் தான் விட போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கிடையில் இதுக்கு என்னென்ன பொருட்கள் போட போகிறோன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேக்கரண்டி கடுகு, ஒரு 2 கட்டு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், அரை தேக்கரண்டி சின்ன சீரகம், ஒரு தேக்கரண்டி உளுத்தம்பருப்பு, இதில் அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு போட போகிறேன். இப்போ எண்ணெய் சூடாகிட்டுது. முதல்ல கடுகு வெடிக்க விடுவோம். இப்போ கடுகு வெடிக்க தொடங்கிட்டுது. இதில் எடுத்து வச்சுக்கிற உளுத்தம்பருப்பு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் எல்லாம் போடுறேன். கூடவே இந்த கருவேப்பிலையும் போடுறேன். போட்டதுக்கா கலந்து விடுவோம். அதோடு எடுத்து வச்சுக்கிற காஞ்ச மிளகாயை இப்படி சின்ன சின்ன பிச்சு போட்டு போடுறேன். அடுப்பை வந்து சிலவில் வச்சுருக்கிறேன். இதுக்காக ஒரு பெரிய வெள்ளை வெங்காயம் வட்டி வச்சுருக்கிறேன். சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சா சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தையும் இதுக்கு நான் போடுறேன். இதையும் போட்டு இந்த வெங்காயம் விரைவாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுறேன். இதெல்லாத்தையும் போட்டால் கலந்து விடுவோம். இப்போ நான் அடுப்பை வந்து மீடியமான நெருப்பில் வச்சுட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வரைக்கு தேவையான அளவு தேங்காய் பூ எடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்றைக்கி இந்த ஃப்ரோசன் தேங்காய் பூ தான் எடுத்துருக்குறேன். இது வந்து நான் வெளியில் ஏற்கனவே எடுத்து வச்சபடியாக எனக்கு இது டீப் ரோஸ் ஆகிட்டுது. இப்போ இந்த வரைக்கு தேவையான அளவு
தேங்காய் நான் எடுக்கிறேன். நீங்கள் பார்த்து கூட்டி குறைச்சி போடலாம். இதெல்லாம் நல்லா டீப் ரோஸ் ஆகி இருக்குது. இப்போ இந்த எடுத்து வச்சுக்கிற தேங்காய்க்குள்ள இந்த வரைக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போடுறேன். நான் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு மஞ்சத்தூள் போடுறேன். கூடவே ஒரு பாதி தேச்சி புளியும் புளிஞ்சு விடுறேன். அதோட இந்த வரைக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். நீங்கள் பார்த்து ஒரே இதாக போடாமல் இருக்கு பார்த்து நீங்கள் டேஸ்ட்டை பார்த்து அப்புறம் போடலாம். இப்போ இதை இவ்வளோத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விடுவோம். இப்போ இந்த தேங்காய்ப்புக்குள்ள மஞ்சத்தூள், உப்பு, தேசிப்புளி எல்லாம் கலந்து வச்சுட்டுக்கிறேன். இப்போ நாங்கள் போட்ட வெங்காயம் ஒரு 3/4 பழம் வதங்கி வந்துட்டுது. இது வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணுமெண்டெல்லாம் தேவையில்லை. இந்த டைமில் நாங்கள் கழுவி சுத்தம் செய்து வட்டி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தாள், அதாவது வெங்காயப்பூ அல்லது வெங்காயத்தாள்னு சொல்கிறது, இதை இதுக்குள்ளே போட்டு இதோட சேர்த்து வதக்குவோம். இந்த டைமில் அடுப்பை நீங்கள் கூட்டி வைக்கணும், மறக்கக்கூடாது. இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஸ்லோவில் விட்டீங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயத்தால் தண்ணி விட்டு நல்லா இருக்காது, அந்த வர மாதிரி வராது. அப்போ இந்த டைம் வெங்காயத்தால் போட்டதுக்கு பிறகு நீங்கள் அடுப்பை நல்லா ஃபுல் நெருப்பில் வச்சுருக்கணும். அப்போ தான் இது நல்லா வரும். இப்போ கொஞ்சமாக நாங்கள் ஏற்கனவே வெங்காயம் வதக்க உப்பு போட்டிருக்கிறேன். அதே மாதிரி தேங்காய்ப்புக்குள்ளேயும் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தாளுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போடுறேன். இப்போ இந்த உப்பை போட்டு நல்லா கலந்து விடுவோம். இந்த வெங்காயத்தாளுக்கு நீங்கள் மரக்கறி சாப்பிட்றாத நாளையில், மச்சம் சாப்பிட்ற நாளையிலேன்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் இறால் போடலாம், அல்லது கூனி கருவாடு போடலாம், அல்லது மாசி கருவாடு போடலாம். இது இந்த மாசி கருவாடு, கூனி கருவாடு அல்லது இறால் போட்டு செய்தீங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயத்தால் ஒரு தனி சுவையில் இருக்கும். நீங்கள் மச்சம் சாப்பிட்ற நாளையில் ஒரு முறை அப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க. இப்போ அப்படி நீங்கள் போடுறீங்களன்னு சொன்னால் வெங்காயம் வதக்கினாக்கு பிறகு இறால் போடுறீங்களன்னு சொன்னால் இறாலை முதலே வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கணும். ஒருவேளை மாசி கருவாடு அல்லது கூனி கருவாடு போடுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் மாசி கருவாடுன்னு சொன்னால் நீங்கள் கடைசியாகவே போடலாம். கூனி கருவாடுன்னு சொன்னால் வெங்காயம் வதக்கினா பிறகு இந்த வெங்காயத்தால் போடுறதுக்கு முதல் அந்த கூனி கருவாட்டை நீங்கள் போடணும். ஆனால் கூனி கருவாடை போடைக்க மறக்காமலுக்கு அதை நிறைய தண்ணியில் கழுவி சுத்தம் செய்து கூனி கருவாட்டில் மண் இல்லையாண்டா மட்டும்தான் நீங்கள் இதுக்கு போடணும். இப்போ இந்த வெங்காயத்தால் நல்லா வதங்கட்டும். இப்போ போட்ட வெங்காயத்தால் ஓரளவு வதங்கி வந்துட்டுது. இந்த டைமில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய்ப்புக்குள்ளே மஞ்சத்தூள், உப்பு, தேசிப்புளி கலந்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் போட்டு ஒருக்கா கலந்து விடுவோம். இதை நீங்கள் போட்டுட்டு கன நேரம் வதக்கணும் இல்லை, லேசாக ஒருக்கா வதக்கி விட்டீங்களென்றாலே அது போதும். ஏன்னா வெங்காயம் வெங்காயத்தால் வதங்கிட்டுது. இந்த டைமில் நீங்கள் போட்டுட்டு ஒருக்கா உப்பு புளிப்பெல்லாம் கணக்காக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் இறால், கூனி கருவாடு அல்லது மாசி கருவாடு எதுவும் போட இல்லைன்னு சொன்னால் நான் எப்பயும் போடுற மாதிரி இந்த வெஜிடபிள் சூப் பவுடர் போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ நான் இதில் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு இந்த சூப் பவுடர் போடுறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இதை போட்டு செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். இப்போ இது ரெடி ஆகிட்டுது. ஏன்னா நாங்கள் தேசி புளி விட்டுருக்குறோம். அப்போ அதால் நாங்கள் கன நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ தேங்காய்ப்பும் ரோஸின் தேங்காய்ப்பும் நாங்கள் டீப் ரோஸ் பண்ணி எடுத்தது. அவ்வளோதான். இப்போ இந்த வெங்காயத்தால் வர ரெடி ஆகிட்டுது. நான் இப்போ அடுப்பு ஓஃப் பண்ணி இறக்க போகிறேன். இதோ நாங்கள் செய்த வெங்காயத்தால் வர சுட சுட சூப்பராக ரெடி ஆயிட்டுது. பார்க்கவே நல்லா இருக்குது. இது சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். மிகவும் இலகுவான முறையில் விரைவாக செய்யக்கூடிய ஒரு வெங்காயப்பூ நீங்கள் வெங்காயப்பூன்னு சொல்கிறீங்களோ இல்லது வெங்காயத்தாளன்னு சொல்கிறீங்களோ தெரியல. கமெண்ட்டில் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோன்னு எழுதி போடுங்க. சூப்பராக ரெடி ஆயிட்டுது.
நீங்களும் ஒரு முறை உங்களுக்கு இந்த வெங்காயத்தால் கிடைக்கும்போது செய்து சாப்பிட்டு பாருங்க. மிகவும் சுவையாக இருக்கும். இது நீங்கள் சோத்தோடு வச்சு சாப்பிடலாம், அல்லது தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். நீங்கள் இதுக்கு இறால் எல்லாம் போட்டு செய்தீங்கன்னா நீங்கள் எண்ணத்தோடு வேணுமென்றாலும் இதை வச்சு சாப்பிடலாம். நீங்கள் இப்போ ஒரு சாண்ட்விச் செய்கிறீங்களா கூட அந்த ப்ரெட்டுக்குள்ளே வச்சு போட்டு, ஒரு சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் கூட சாண்ட்விச் செய்யக்கலாம், அந்த ப்ரெட்டுக்குள்ளே இதை நீங்கள் வச்சுட்டு செய்தால் கூட அவ்வளவு சுவையாக இருக்கும். இந்த வெங்காயத்தாளில் நீங்கள் வறுக்கலாம், கறி செய்யலாம், நல்லா வதக்கி கறி செய்யலாம், அதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். நீங்கள் எப்பயாவது இந்த வெங்காயத்தாள் உங்களுக்கு கடையில் வாங்கி செய்து கிடைக்கும்போது மறக்காமலுக்கு இந்த வெங்காயத்தாளை வச்சு செய்து சாப்பிட்டு பாருங்க. செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் எழுதி போடுங்க. இந்த வெங்காயத்தாளை எனக்கு தந்த சந்திரனா உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா. நன்றி.